மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் பார்க்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருமே ஒரு குறிப்பிட்ட பண்பு நலன்களை கொண்டிருப்பார்கள். ஆங்கிலத்திலே கேரக்டர் என்று சொல்லுகிறோமே. இவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பண்பு நலனை முக்கியப்படுத்தி மனிதர்களை நாம் வகைப்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய பண்பு நலன் இதுதான் என்று எப்படி மதிப்பிடுவது? இதோ ஜேம்ஸ் மில்லஸ் என்ற ஒரு அறிஞர் இப்படி கூறுகிறார். You can judge the character of a man by knowing how he treats those who can do nothing for him. அதாவது ஒருவர் தனக்கு எதுவும் செய்ய முடியாதவர்களை எப்படி நடத்துகிறார் என்பதை கொண்டே அவரது பண்பு நலனை மதிப்பிடலாம். நாம் உலகிலே அன்றாட வாழ்வில் பார்க்கிறோம். ஒரு மனிதர் வருகிறார் என்றால் உடனே வாங்க உட்காருங்க என்று அவர்களை நாம் வரவேற்கிறோம். கடைசியில் ஏன் இவ்வளோ பெரிய வரவேற்புன்னு பார்த்தா, இந்த மனுஷனால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், இவர் எனக்கு தேவை, இவர் எனக்கு ஒரு நல்லது செய்வார் என்ற ஒரு மனப்பான்மையோடு. அதே போல் நாம் இன்று உலகிலே பார்ப்பது, இன்னொருவர் வருகிறார், என்ன இப்போல்லாம் நேரம் இல்லை, அப்புறம் போங்க என்று சொல்லி அவரை அப்படியே நாம் விரட்டி விடுகிறோம். ஏன் அப்படின்னா, அவரால் எனக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது, அவர் எனக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. நண்பர்களே பாருங்கள், இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார், ஒருவர் தனக்கு எதுவும் செய்ய முடியாதவர்களை எப்படி நடத்துகிறார் என்பதை கொண்டே அவரது பண்பு நலனை மதிப்பிடலாம். ஒரு மனிதரை நான் வரவேற்கிறேன், வாங்கன்னு சொல்கிறேன், உட்காருங்கன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது டீ காஃபி குடிங்கன்னு சொல்கிறேன், ஆனால் அவரால் எனக்கு எந்த லாபமும் இருக்கப் போவதில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் என்றால், நான் உயர்ந்த மனிதன், உயர்ந்த பண்புகளை கொண்ட ஒரு மனிதன். அதுக்கு பதிலாக இவரால் எனக்கு என்ன பயன் என்று சொல்லி அவரை அப்படியே நாம் விரட்டுகின்றோம் என்றால் நமது பண்பு நலன் தெளிவாக தெரிந்துவிடும், உண்மையான பண்பு நலன் என்னிடத்திலே இல்லை என்று. எனவே நண்பர்களே, இந்த சொற்றொடரை மனதில் வைத்து வாழ்வோமா? ஒருவர் தனக்கு எதுவும் செய்ய முடியாதவர்களை எப்படி நடத்துகிறார் என்பதை கொண்டே அவரது பண்பு நலன்களை உலகம் மதிப்பிடும் என்றால், நான் எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்று உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.